இந்திய கிறிஸ்துவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவுன்சில் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா 15/12/2025 அன்று புதுடெல்லியில் உள்ள ஜிம்கானா கிளப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள், திருச்சபை பிரமுகர்கள், ஆயர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இது அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் தேசிய தன்மையை பிரதிபலிக்கும் விதமாய் அமைந்தது. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றுகையில், கிறிஸ்துமஸ் என்பது கடவுளின் எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டதோடு, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளாக அன்பு, கருணை, மன்னிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றை அன்றாட வாழ்வில் கடைபிடித்தால் அவை நாடு முழுவதும் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் என்றார். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மேரி கிறிஸ்துமஸ் என்ற பாடலை ஒரு மனதுடன் ஒன்றாய் அன்புடன் பாடினார்கள். இது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நல்லுறவையும் பறைசாற்றும் விதமாய் அமைந்தது. இந்த கொண்டாட்டத்தில் கட்சி பேதமின்றி பல தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும், முக்கியமான தலைவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் ஒருமனப்பாட்டுடன் கலந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்கும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் தலைவரும் நிறுவனருமாகிய டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சிறப்பு செய்தியாளராகவும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சமாதானம், கருணை, அன்பு, சேவை, மனதுருக்கம் என்று எல்லா விதத்திலும் இயேசுவின் வார்த்தையை கொண்டு அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும் இயேசுவின் அன்பை போதித்த வண்ணமாக அனைவருக்கும் அவருடைய அன்பும் மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துகளையும் தெரிவித்திருந்தார்கள். இது அனைத்து கட்சி பிரதிநிதிகளும், அனைத்து மாநிலங்களும் அனைவரும் வேற்றுமையின்றி ஒற்றுமையாய் இந்த கூட்டத்தில் பங்கேற்றது இந்தியாவின் இறை அன்பையும் இந்தியாவின் ஒற்றுமையும் காணக்கூடியதாய் அமைந்திருந்தது. டாக்டர் பால் தினகரன் இந்த பாராளுமன்ற கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு இயேசு பிறப்பின் செய்தியை வழங்கியது மட்டுமில்லாமல் அனைவருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தது மகிழ்ச்சியே.